நேற்று எங்கள் நாட்டுக்குள்ளே நடந்த அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இப்போ பெரிய லெவலில் பரபரப்பாக எல்லா இடங்களையுமே பேசப்பட்டு கொண்டிருக்குது. நேற்று வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இப்போ சர்வதேச ரீதியிலையும் பெரிய லெவலில் பெரிய பேசு பொருளாக மாறி போய் கொண்டிருக்குது. இப்போ இந்த சம்பவம் எப்படி மாறி இருக்குன்னு சொன்னால், எங்கள் நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தலா, திரும்பவும் நாட்டுக்குள்ள ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட போதா என்று சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள், நிறைய பக்கங்களில் நிறைய கேள்விகள் இப்போ எழ ஆரம்பிச்சிருக்குது. சொல்லப்போனால் ஒரு பக்கத்தில் சந்தேகமாகவும் இது பார்க்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. இது தொடர்பாக இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் கூட இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சரால் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. ஸோ அது என்ன, அதே மாதிரி இப்போ ஒரு சில முக்கியமான விடயங்கள், அந்த துப்பாக்கி சூடு நடத்தின நபர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு நிறைய முக்கியமான விடயங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்குது. அது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன விஷயம் மட்டும் தான் முதல்ல இருந்தே தெளிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் பிகே கரிகாலன். தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்கணும்னு சொன்னால், இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நேற்று காலையில் இலங்கையினுடைய முக்கியமான நீதிமன்றமாக இருக்கிற கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள்ள கணேமுல்ல சஞ்சீவ் என்ற ஒரு மிகப்பெரிய பாதாள உலக குழுவினுடைய ஒரு தலைவர் ஒரு நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் அந்த தாக்குதல் சம்பவம் நடந்து சரியாக 8 மணி நேரத்தில் கைது செய்யப்படுறார். யாருன்னு சொன்னால், முகமட் அஷ்மன் ஷெரீஃப்தீன் என்ற பெயர் இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த பேரே அவருடைய உண்மையான பேரானது இப்போ வரைக்குமே சந்தேகமாக தான் போய் கொண்டிருக்குது. ஆனால் அவர் வெளிப்படுத்தின அவருடைய அடையாளங்களை வச்சுக்கொண்டு இதுதான் அவருடைய பேர்னு சொல்லப்படுது. சரியாக 8 மணி நேரத்தில் புலனாய்வு பிரிவினருடைய தகவல்களை வச்சுக்கொண்டு STF-ஆல் இவர் புத்தளம் பகுதியில் வச்சு ஒரு வேனில் போய்கொண்டிருந்த இடத்துல கைது செய்யப்படுறார். ஸோ இவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு நிறைய தகவல்கள் ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிச்சிருந்தது. இவர் எதுக்காக இந்த கொலையை செய்தார், இவர் யார், முதலாவது இவருக்கும் அந்த நபருக்கும் என்ன சம்பந்தம், அதே மாதிரி எப்படிப்பட்ட பின் புலம் இதுக்கு பின்னால் இருக்குது, இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பித்தது. முதலாவது இதை சொல்கிறதுக்கு முதல் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், நேற்று அந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டதுக்கு பிறகு, அவர் அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே சுடப்பட்டதுக்கு பிறகு நிறைய விடயங்களை எங்களால் அதில் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஒன்று, ஒரு நீதிமன்றத்தில் இன்றைக்கு வரைக்கும் அந்த முக்கியமான ஒரு நீதிமன்றத்தில் எந்த விதமான அவசர வைத்திய சேவைகளுக்கான எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லைன்றது அங்கங்களுக்கு வடிவாக தெரிஞ்சது. ரெண்டாவது, அந்த நபரை தூக்கி கொண்டு போன விதம், அந்த போலீஸார் தூக்கி கொண்டு போன விதத்தை பார்க்கும்போது, ஒரு போலீஸாருக்கு ஒரு நபர் காயப்பட்டதுக்கு பிறகு அவரை எப்படி தூக்கி கொண்டு போகிறன்ற விடயம் தெரியாதான்ற வரைக்கும் ஒரு கேள்வி எங்களுக்கு அழ ஆரம்பிச்சிருந்தது. அதே மாதிரி அவர் சுடப்பட்ட உடனேயே கொண்டு போயிலன்னு சொல்லி சில விஷயங்கள் பேசப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னொரு பக்கமாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. ஓகே, இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த முகமட் ஷெரீஃப் என்ற இந்த நபர் ஒரு இராணுவ சிப்பாய் என்று சொல்லி ஒரு விடயம் சொல்லப்படுது. ஒரு கமாண்டோவில் இருந்த ஒரு நபர் என்று சொல்லப்படுது. ஆனால் அதுவும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் தான். இப்போ போலீசாருடைய விசாரணைகளில் ஒவ்வொரு கட்டமாக தான் ஒவ்வொரு விடயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. முதல் கட்டம், இவர் கைது செய்யப்பட்ட உடனே சொல்லப்பட்டது இவர் ஒரு இராணுவ கமாண்டோன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்னு சொன்னால், இவர் இராணுவத்தில் இணைஞ்சு கொண்டது உண்மைதான். ஆனால் இராணுவத்தினுடைய அடிப்படை அந்த பயிற்சிகளை பெற்றதுக்கு பிறகு இராணுவ முகாமில் இருந்து தப்பி வெளியே போன ஒரு நபர்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அவர் தொடரையில் பிறகு வெளியில் போய் இந்த மாதிரியான ஒப்பந்த கொலைகள், அதே மாதிரி தப்பான விடயங்களை ஈடுபட்டு கொண்டு வந்ததாகவும் அதுக்கு பிறகு தேடப்பட்ட ஒரு நபராக தான் இவர் அறிவிக்கப்பட்டதாகவும் ஒரு விடயம் சொல்லப்படுது. ஸோ இவரை கைது செய்யும் போது இவர்கிட்ட ஒரு சில அடையாள அட்டைகள், முக்கியமாக சொல்லப்போனால் நேற்று வழக்கறிஞர்னு சொல்லித்தான் அந்த நீதிமன்றத்துக்குள்ளே போயிருந்தார். அந்த வழக்கறிஞருக்கான ஒரு அடையாள அட்டை இருந்தது. அதே மாதிரி வேறு இன்னொரு பேரில் ஒரு அடையாள அட்டை இருந்தது. வேறு பேர்களில் வேறு இடங்களில் இருந்ததுக்கான நிறைய அடையாள அட்டைகள் இவருடைய பேரில் தவறாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கார்கள். அடுத்தது, அந்த பெண், இவருக்கு உதவி செய்த அந்த நீதிமன்றத்துக்குள்ள இருந்த இன்னொரு வழக்கறிஞர் வேடமிட்டு ஒரு பெண் இருக்கார் தானே, அந்த பெண்ணினுடைய அடையாளமும் இப்போ போலீசாரால் வெளியிடப்பட்டிருக்குது. அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை வெளியிட்டு இப்போ அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீசார் மக்களினுடைய உதவியை நாடியிருக்கிறார்கள். போலீசாரினுடைய தொலைபேசி இலக்கங்கள் கொடுக்கப்பட்டு அந்த பெண்ணை எங்கே கண்டாலும் தங்களுக்கு சொல்லி சொல்கிறவர்களுக்கு, அவர் தொடர்பான தகவல்களை சொல்கிறவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் சொல்லி போலீசாரால் இப்போ ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. இப்போ வரைக்கும், இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுற டைம் சரியாக 3:15 நேரம். இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸின் படி அவர் தேடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குற்றவாளியாக இருக்கிறார். அவரும் போதைப்பொருள் கடத்தல்களோடு தொடர்புடைய ஒரு பெண் தான் சொல்லப்படுது. ஓகே, இது இந்த கைது செய்யப்பட்ட இந்த துப்பாக்கிதாரியினுடைய தொடர்புடைய தகவல்கள். அவரை இப்போ வரைக்கும் தடுத்து வச்சு விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால்,
இந்த நபர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு சமூக ஊடகங்களில் இவருடைய புகைப்படங்கள் வெளியாகி இருந்தது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சமூக ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டிருந்தது. சமூக ஊடகங்களில் சில விஷயங்கள் பாரதம் எல்லாமே வந்து உண்மையானதில்லை தானே, நிறைய விஷயங்கள் வந்து போலியான விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தது. நிறைய மீம்ஸ் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், இந்த நபரை வந்து க்ரஷ்ன்னு சொல்லி நிறைய பேர் போஸ்ட் போடுறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இவர் தான் என்னுடைய க்ரஷ், இவர் தான் நான் லவ் பண்ண போகிற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் என்று சொல்லி நிறைய பெண்கள் வந்து இவரோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஏஐயால் ஜென்ரேட் பண்ணப்பட்ட வீடியோஸ் எல்லாமே பயங்கர வைரலாக வந்து போய் கொண்டுக்குது. இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இது கண்டிப்பாக சமூகத்துக்கு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக தான் இருக்க போகுது இப்படி செய்கிறதால. சும்மா அது ஒரு ஃபன்னுக்கு செய்கிறார்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சில வேளை இது அடுத்த வரப்போகிற சமுதாயத்துக்கு வந்து ஒரு தவறான உதாரணமாக கூட மாறிடலாம். ஏன்னா எல்லாருமே பார்க்குற எல்லாருமே சமூக ஊடகங்களை எல்லாருமே ஒரே மனநிலையில் பார்க்க மாட்டார்கள். ஷேர் பண்ணுற ஒருத்தருந்த மனநிலை வேறையாக இருக்கும், அதை பார்க்குறவருடைய மனநிலை இன்னொரு மனநிலையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிருமோன்ற ஒரு கேள்வியும் வந்து இதை பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக இருந்தது. ஸோ தயவுசெய்து அப்படி யாருமே செய்யாதீங்க. அதை பார்த்துட்டு வேற ஒருத்தர் தவறான ஒரு எண்ணத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு பாராளுமன்றத்திலையும் சரி இல்லாட்டி அரசியல்வாதிகளுக்கு இடையிலையும் சரி நிறைய விவாதங்கள் மீன் அவர்களுடைய கருத்துக்கள் வந்து இப்போ பகிரப்பட ஆரம்பிச்சிருக்குது. முக்கியமாக ஒரு சில ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் என்ன சொல்கிறார்கள்னு சொன்னால், உடனடியாக பாதுகாப்பு அமைச்சரும் நீதி அமைச்சரும் பதவி விலக வேண்டும், நாட்டில் சரியான பாதுகாப்பு இல்லை, நீதிமன்றங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை, எனவே உடனடியாக நீங்கள் பதவி விலகிறீங்கன்னு சொல்லி ஒரு பக்கமாக அவர்களுடைய கருத்துக்கள் வந்து போய்கொண்டிருக்குது. இன்னொரு பக்கம் நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஒரு நாட்டினுடைய 2வது அதிஉச்ச பாதுகாப்பு வலயமாக இருக்கிற நீதிமன்றத்துக்குள்ளே நடந்தன்றது ஒரு கேள்விக்குறியும் அதே மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமும் கூட தான். ஆனால் எதிர்பாராத விதமாக நடந்தபடியா இதுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகளும் இருக்கலாம். என்று சொன்னால் அந்த நபர் அந்த கணேமுள்ள என்ற அந்த குற்றவாளியை கொண்டு வரும்போதே அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பயங்கர பாதுகாப்பு அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருந்தது. நிறைய STF அதிகாரிகள் இருந்தார்கள், அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகள் இருந்தார்கள். அப்போ அவரை கொண்டு வரும்போதே அவ்வளோ பாதுகாப்பு இருந்தது. அதையும் தாண்டித்தான் ஒரு வழக்கறிஞர் என்ற ரீதியில் மட்டும் போலீஸார் ஒருத்தரை பரிசோதனை செய்யாமல் உள்ளே அனுப்பினதால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குது. இப்போ இதுக்கு பிறகு இந்த சம்பவத்தினால இலங்கையினுடைய அனைத்து நீதிமன்றங்களையும் அனைத்து வழக்கறிஞர்கள் எல்லாருமே நீதிமன்றத்துக்குள்ளே போகும்போது முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தான் உள்ளே அனுமதிக்கப்படுறார்கள். அதே மாதிரி பாராளுமன்றத்துக்கு அதிகமான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னால் எப்படி எது நடக்க மாட்டது தெரியாது. ஏற்கனவே நாட்டுக்குள்ளே பொது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று சொல்லி ஒரு கதை போய்கொண்டிருக்குது. அதே மாதிரி திரும்பவும் தீவிரவாத தாக்குதலான்ற மாதிரி வந்து கதை போய்கொண்டிருக்குது. இப்போ அதுக்கு தான் அடுத்து அவாரன். ஸோ இது வந்து இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்புகள் தொடர்பான ஒரு அப்டேட். இப்போ நேற்று இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நிறைய இடங்களில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம், நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தலாக இருக்குமா? ஏன்னு சொன்னால் தொடர்ச்சியாக ஒரு 2-3 சம்பவங்கள் நடந்திருக்குது. இதனால் பொதுமக்களுக்கு இது பாதுகாப்பு பிரச்சனைகளை ஏற்படுத்துமா? அதே மாதிரி திரும்பவும் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் மாதிரி ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கான முன்னெச்சரிக்கையா இதுன்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமாக கேள்விகள் எழ ஆரம்பித்தது. இதுக்கு இலங்கையினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இதுக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் எந்த ஒரு சம்மந்தவுமே இல்லை மீன் அந்த இவர்கள் சொல்லக்கூடிய கருத்தின்படி இது தேசிய பாதுகாப்புக்கு சிக்கலான ஒரு விடயம்தான். ஆனால் இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படுமான்ற கேள்விக்கு பதில் சொல்லும்போது இதுக்கும் தீவிரவாத தாக்குதல்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இப்போ வரைக்கும் எங்களினுடைய புலனாய்வு தகவல்களின்படி அந்த மாதிரியான எந்த ஒரு அச்சுறுத்தல்களுமே இல்லை, இது 2 பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் நடந்த பிரச்சனைக்கான ஒரு விடயம், அதனால் நடந்த ஒரு விளைவு தான் இந்த துப்பாக்கி தாக்குதல்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருந்தார். மற்றபடி இப்போ பேசப்படுற மாதிரி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலோ இல்லாட்டி தீவிரவாத தாக்குதலோ நடத்தப்படும்ன்றது முழுக்க அது ஒரு தேவையற்ற ஒரு விடயம் என்ற மாதிரி வந்து ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த போலியான செய்திகள் தொடர்பாகவும் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது. நிறைய சமூக ஊடகங்களில் போலியான செய்திகளும் பரவுறதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு சம்பவம் நடக்கும்போது இந்த மாதிரி நிறைய வதந்திகள் பரவுறது வளமை தான். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மக்களாகிய நாங்கள் வந்து எங்கே சரியான தகவல்கள் பகிரப்படுதோ அதை மட்டும் பார்க்குறது எங்களுக்கு நல்லது, நாங்கள் பயப்படாமல் இருக்க முடியும். ஸோ அதனால் தவறான தகவல்கள் வந்தால் அதை தயவுசெய்து பகிராதீங்க. ஒரு செய்தி வருதுன்னு சொன்னால், ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் பார்க்குறீங்கன்னு சொன்னால், முதலாவது அதை வடிவாக உண்மைத்தன்மையை அறிஞ்சதுக்கு பிறகு அதை நீங்கள் பகிருங்க. பகிர அதை உருவாக்குறவனுக்கு, ஃபேக்காக உருவாக்குறவனுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், திரும்ப இந்த மாதிரி நிறைய போடணும்னு சொல்லி. அதனால் நிறைய போலி செய்திகள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரியான செய்திகள் வரும்போது தயவு செய்து
மக்கள் அதை பகிரக்கூடிய மக்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்க. ஓகே, இதான் இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். இதை பற்றின தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வரும்போதும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்கிறத தாராளமாக இருக்க கமெண்ட்ல சொல்லலாம். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.